அப்படி ஒரு வழியாக டூர் ஆஃப் தேக்கடி முடிச்சு இந்த மெடலையும் நம்ம வாங்கிட்டோம். முந்தானத்து கோட்டயம் போகிறதுக்கே லேட் ஆச்சு. இப்போ தூங்கி எழும்புறதும் லேட்டாக எழும்புனதுனால இந்த ஈவெண்ட் தொடங்கினோன்னா கொஞ்சம் ஹரிபரியாக போக வேண்டிய சூழல் இருந்ததுனால அப்படி உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதனால தான் அந்த ஸ்டார்டிங்கில் உள்ள வீடியோஸோ இல்லைன்னா முடித்த பிறகு வீடியோவும் முடித்த உடனே ரொம்ப ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஏன்னா ஒழுங்கான ப்ராக்டிக்ஸ் இல்லை, அது ஒன்று. அதனால தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் முடியும். கொஞ்சம் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு முடித்தோம். இப்போ அந்த விஷயங்கள்லாம் ரீல்ஸில் வரும். இன்னொன்று நம்ம தனியாக ஒரு வீடியோவாகவே இதை ஃபுல்லாக பேசலாம். ரைடில் இப்போ என்ன சைடில் நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன், ரைட் டைமில் என்ன பண்ணேன், ரைடுக்கு முன்னால் என்னென்ன விஷயங்கள் பண்ணேன், இதெல்லாம் நிறைய பேச வேண்டியிருக்கு. அதை ஒரு தனியாக ஒரு வீடியோவாக பண்ணுவோம். ஆனால் இதில் முடித்ததில் ஹாப்பி. ஆனால் என்னென்னா போன தடவை 2D தேக்கடியை விட பெஸ்ட்டாக பண்ணணும்னு நினச்சது. ஆனால் அதே மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்குறேன். இதனால் இனி அடுத்த டூர் ஆஃப் தேக்கடியை நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். இதை விட பெஸ்ட்டாக நம்ம முடிக்கிறோம். இதில் முக்கியமாக ஒரு டீமை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ண கேஜி பைக்கர்ஸ் சிறப்பாக நல்ல, அது பொதுவாகவே அப்படி தான். ஏன்னா இந்த மார்ச் 14ங்கிற டேட் போன வருஷமே அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. போன வருஷம் மார்ச் 12 நடக்கும்போதே அடுத்த வருஷம் மார்ச் 14 நடக்கும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த மார்ச் 14ஆம் தேதி அதை நடத்தியிருக்கிறாங்க. இதில் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சது என்னென்னா ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளை ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வச்சாங்க. அந்த முதல்ல இப்போ நான் ஸ்டோரியில் போட்ட அந்த ஃபோட்டோஸ் பார்த்துருப்பீங்க. அதில் அந்த ஐ ஆம் ரைடிங் அப்படின்னு இருக்குன்னு சொன்னால் அதில் அதில் எல்லாருடைய பேரும் இப்போ என்னுடைய பேர் அதில் வரும்போது எனக்கு அது என்னது ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் வரும்போது அது எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக ஃபீல் ஆச்சு. அடுத்து ஒவ்வொரு செக் பாயிண்ட்ஸ்லேயும் பயங்கரமான சப்போர்ட், நம்மளை நல்ல கம்ஃபர்ட்டாக பார்த்து ரொம்ப ரொம்ப அக்கறை எடுத்து கவனித்தாங்க. அப்போ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இப்போ இது டூர் ஆஃப் தேக்கடி நான் போகிறேன்னு சொல்லும்போது நிறைய பேர் ஆல் தி பெஸ்ட் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் ப்ராப்பராக எனக்கு ரீப்ளை பண்ண முடியலை. உங்களுக்கு எல்லாம் நன்றி. இப்போ அந்த ஈவெண்ட் முடிஞ்ச உடனே அப்படியே உடனே கிளம்பிட்டேன். நான் மார்னிங் தான் எங்கள் வீட்டில் சேர்ந்தது. அண்டு காலமே நம்முடைய பர்சனலாக சில கடமைகள் இருக்கும் இல்லையா, அந்த கடமைகள் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ இனிதான் கொஞ்சம் தூங்கி ரிக்கவர் ஆகணும். இன்னும் ப்ராப்பராக ரிக்கவர் ஆகலை. இப்போ இனி அடுத்த தடவை டூர் ஆஃப் தேக்கடி போகும்போது நம்மள நிறைய பேர் நம்ம சேர்ந்து ரைட் பண்ணணும். அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங் ஆகணும். இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.